ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு தாய்வானிஸ் பிளாக் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான த பிக், த ஸ்னேக் அண்ட் த பிஜியான். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சென் கூலின். இவர் பேசிக்காக ஒரு ஹிட்மேனு, மிகப்பெரிய பிஸ்தா. தட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னா வெட்டிக்கிட்டு வர்ற வேலையை பண்ணக்கூடிய ஒரு நபர். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்மால் ஒரு பெரிய கேங்கோட பாஸ் ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு வர்றாப்புல. போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அந்த செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த போலீஸ் செக்யூரிட்டி டீம்லேயே இதே மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர் இருக்காப்புல, சென்ஹூ அப்படின்னு, ரொம்ப நேர்மையான ஒரு டிடெக்டிவ். இப்போ நம்ம கதாநாயகன் இருக்காப்புலையே, அங்கே போயிட்டு யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, அந்த கேங்குடைய பாஸை எவனும் போடுறதுக்கு ஆளுகள் வந்துடுவான் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சுதாரிப்பாக தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஆனால் நம்மால் கூலாக உள்ளே போயிட்டு அங்கே சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நேராக துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த கேங்குடைய பாஸை பொட்டிலே போட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாப்புல. இது அந்த டிடெக்டிவ் பார்த்துடுறாரு. அவர் நம்ம கதாநாயகனை சேஸ் பண்ணி பிடிக்க முடியலை. கடைசியாக நம்மால் அப்ஸ்காண்டு. இப்போ இந்த சம்பவம் நடந்து 4 வருஷம் கழித்து கதைக்களம் நகர்ந்து போயிடுது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம கதாநாயகனுக்கு என்ன சொல்கிறது, அவர் ஹேர் கட்டு அப்படி இப்படின்னு சொல்லி தாடி கடியெல்லாம் வச்சு ஆளே கொஞ்சம் மாறி போயிட்டாப்புல. யாருக்கும் பார்த்தா இவர் தான் அந்த பையன் அப்படிங்கிறதே அடையாளம் தெரியல. யார் சார் அந்த பையன், நான் தான் சார் அந்த பையன் அப்படின்னு கதாநாயகன் சொன்னால் கூட இவன் நம்ப மாட்டேங்கிறேன். அந்தளவுக்கு ஆள் கொஞ்சம் மாறிட்டாப்புல. இப்போ திடீர்னு ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் மூலமாக கதாநாயகனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவருக்கு ஸ்டேஜ் 4 லங் கேன்சரு. இன்னும் ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது, அவ்வளோதான், நம்ம சோழியை முடிச்சிட்டாங்க, சேகருக்கு சங்குதான் அப்படிங்கிறது நம்ம கதாநாயகனுக்கு தெரிய வருது. இப்போ ஆமாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் எத்தனை மாதமோ நம்மளே எண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து ஓடி மறைஞ்சு நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே போலீஸில் சரண்டர் ஆகலாம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அங்கே உள்ள டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கே நம்ம கதாநாயகனை அடையாளம் தெரியல. இதைத்தான் நான் மொழி சொன்னேன். யாரா அந்த பையனா, நான் தான் அந்த பையனை சொன்னால் கூட எவனும் நம்ப பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாதனால இங்கே வரே போய் லைனில் நின்று எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸரு. கதாநாயகன் லைனில் நின்றுட்டு இருக்காப்புல. இப்போ ஒரு விஷயத்தை அந்த ஸ்டேஷன்லேருந்து நோட் பண்ணுறாரு. தாய்வானுடைய மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்டில் நம்ம கதாநாயகனுடைய பேர் 3ஆவதாக இருக்குது. நம்மால் யோசிக்கிறாப்புல, என்னங்கடா இவ்வளோ பெரிய சம்பவத்தை இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பேர் இப்போ 3ஆவில் தான் இருக்குது. யார் அந்த 2 பேர் முன்னாடி அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே ஃப்ராடுத்தனம், பித்தலாடுத்தனம், கொலைகள்னு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய இன்னும் மிகப்பெரிய 2 டான் மாதிரி, டானுக்கெல்லாம் டானுங்கிற மாதிரி ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருடைய பேர் தான் நம்பர் 1 லிஸ்ட்டில் நம்பர் 1, 2ல் இருக்குது. இப்போ நம்ம கதாநாயகனுக்கு திடீர்னு ஒரு யோசனை. எப்படி இருந்தாலும் நம்மளே ஒரு சில மாதத்தில் சாக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த பயவுலைய 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டோம் அப்படின்னா நாடு சுத்தமாக இருக்கும் பாருங்க அப்படின்னு திடீர்னு ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம், இதுவரைக்கும் போலீஸே எந்த விஷயத்தின் மூலமாகவும் இவங்களை அப்ரோச் பண்ண முடியல, இவங்களை தூக்கி உள்ளே போட முடியல அப்படிங்கிற ரேஞ்சில் காலர் தூக்கிட்டு தெரிஞ்ச 2 கிரிமினல்ஸை கடைசியாக எவனோ ஒருத்தன் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேமஸ் ஆயிரும் பாருங்கள் ஓவர் நைட்டில் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம கதாநாயகனுக்கு. அதனால் நம்மளால் திடீர்னு ஓகே இவங்க 2 இடத்த முடிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் கூலிக்குள்ளே போகிறோம் அப்படின்னு அவரே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதாநாயகனான ஈத்தன் ஜுவான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரங்கள் எல்லாமே நீட்டாக சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் தான். அவங்க எல்லாருமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களை அழகாக கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் தான் இது. அது சினிமோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைனிங்கு, சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், அந்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க விஷயங்களை ரொம்ப அழகாகவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாம் தாண்டி இந்த படத்தை பார்க்கும்போது படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபு என்னங்க கவுனு ஒரு மாதிரி அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் த்ரில்லர் படம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன இப்படி ஆசிரமகிசிரமன்னு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு படத்துடைய செகண்ட் ஹாஃபில். அதுலேயும் செகண்ட் ஹாஃபுடைய ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி எடுத்துக்கோங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. அப்போ உலகத்தில் இங்கே மட்டும் கிடையாது போல், இந்த ஆசிரமங்கிற சமாச்சாரம்லாம் உலகம் எங்கும் இருக்குது போல் தெரியுது. உலகம் எங்கும் இந்த மாதிரி சாமியார்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல இடங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போல் அப்படின்னு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு. அந்த செகண்ட் ஹாஃபுடைய அந்த ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் அப்படி ட்ராமாவாக மெதுவாக போகும். ஆனால் அதுக்கப்புறமும் சம்பவம் ஹெவியாக மாறும். ஆனால் அந்த ஊடால் இருக்கக்கூடிய ஒரு 1/2 மணி நேரம் மெதுவாக போகும். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்
டெஃபினட்டாக ஒரு கனெக்ட் நமக்கு கொடுத்துச்சு. ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே, இப்போல்லாம் நம்ம சொல்கிறோமே வாரத்துக்கு 2 படத்துக்கு வந்து இந்த விஷயத்தை இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வச்சே ஆகணும். அது மாதிரி இந்த படத்தில் ஹீரோ கெட்டவர் தான். அதனால் அவரை பார்த்து இன்ஸ்பயர்லாம் ஆகிடாதீங்க எந்த காரணத்தை கொண்டும். ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. பட் பொழுது போல அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படம் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் டெஃபினட்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.